தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக எப்படி வத்தல் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வத்தல் போட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். இந்த மெத்தடை எப்படி செஞ்சோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ வத்தலை பொரித்து பார்த்துடலாம். பாருங்கள், இந்த வத்தலை இப்போ பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது எவ்வளோ அழகாக விரிஞ்சு பொரித்து கொடுக்குதுன்னு பாருங்கள். இதில் நம்ம சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அதனால தான் இந்த வத்தல் இவ்வளோ அழகாக விரிஞ்சு பொரிஞ்சு கொடுக்குது. இதை நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றியும் செஞ்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குகிற அரிசி மாவே போதுமானது. நம்ம ஊற வச்சு அரைக்கலாம் தேவையில்லை. இப்போ சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சோள மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்க்குறனால இந்த வத்தல் பொரியும் போது நல்லா விரிஞ்சு பொரிஞ்சு கொடுக்கும். அதனால தான் நம்ம சோள மாவு சேர்க்குறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 3 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம், அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தட்டிலையே சின்ன சின்ன ட்ராப்பாக பண்ணி வைக்கிறனால வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு போனோம்னாக்க ஈஸியாகவே காஞ்சிரும். நானுமே வேலைக்கு போயிட்டு வந்து தான் இந்த வத்தல்லாம் போடுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது. இப்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இன்னும் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. 1 கப் அரிசி மாவுக்கு நம்ம மொத்தமாக 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். சில அரிசி மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிக்கும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. சில மாவு வேகலை அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு எனக்கு 7 கப்பு தண்ணியே போதுமானதாக இருந்தது. 1 கப் அரிசி மாவுக்கு 7 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ வெந்நீர் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. பக்கத்துலேயே நின்று கலந்து விடுங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு இடையில வெந்நீர் தேவைன்னாக்கா நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்து கீழே இறக்கிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் மசாலா சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவை அரைச்சிட்டு அந்த விழுதையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் காஞ்ச மிளகாவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்க்குறதா இருந்தாலும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாத்துலேயும் ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகட்டும். கோட்டானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன ட்ராப்பாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டிலையே வத்தல் போடுறதுனால காய வைக்கிறதுக்கும் ஈஸி, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்க வத்தல் அப்படின்னாக்கா நீங்கள் துணியில் போடுங்க. இல்லைனாக்கா வத்தல் போடுறதுக்குன்னு ஷீட்டெல்லாம் விற்கிது கடையில், அந்த மாதிரி ஷீட்டில் போடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே நான் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா ட்ராப்பையும் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வெயிலில் காய வைங்க. நல்லாவே காஞ்சிரும், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுட்டோம். இதில் உங்களுக்கு ட்ராப் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே உங்களோட விருப்பம்தான். இல்லை முறுக்குரல் வச்சு பிழியணும்னு நினச்சா கூட நீங்கள் நேராக முறுக்குரல் வச்சு கூட பிழிஞ்சிடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி தான் காய வச்சுக்கிறேன். நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால இந்த மாதிரி தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் நல்லா சத்தம், இந்த மாதிரி சத்தம் வந்தால் தான் வத்தல் நல்லா பொரிஞ்சு வரும். 2 நாள் போதும், 2 நாள்லேயே சூப்பராக காஞ்சிடும். இந்த மாதிரி சத்தம் வரணும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.